அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 2017ஆம் ஆண்டு நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு குடவாசல் பகுதிக்கு ஒரு கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி ஒன்று வழங்கப்பட்டது. அந்த கல்லூரி உடனடியாக தொடங்க வேண்டும் என்பதற்காக குடவாசல்லே இருக்கிற அரசு மேல்நிலைப் பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. செயல்படுகிற அதே வேளையில் அதுக்கு இடம் பார்த்து கட்டிடம் கட்டுவதற்குடைய பணிகள் நடந்து கொண்டிருந்தது. அது குடவாசல் டவுன்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதி டவுன்லேயே ஒரு 5 ஏக்கர் நிலம், பிரைவேட் நிலம் இல்லை என்பதனால அந்த பகுதியில் இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பணிகளும் தொடங்குகிற நிலைக்கு வந்துவிட்டது. நிதி ஒதுக்கீடு செய்து அதாவது வேலைகளும் தொடங்குகிற நிலைக்கு வந்துவிட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கட்டுவதில் ஒரு பிரச்சனை வந்தது. அப்பொழுது உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்ததுனால அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான அந்த இடம் கிடைக்கப்பெறவில்லை. உடனடியாக அடுத்த இடம் பார்ப்பதற்குள்ளாக கொரோனா பெருந்தொற்று வந்துவிட்டது. அதுக்கு பின்னால் ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது. ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பின்னாலும் இடம் பார்த்து கொண்டு ஒரு 3 இடம் பார்த்து இந்த இடங்களில் கட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் சொல்லியாகிவிட்டது. இருந்த போதிலும் அந்த 3 இடத்தையும் நிராகரித்துவிட்டு வேறு தொகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த 3 இடங்களையும் மாவட்ட நிர்வாகம் நிராகரித்து விட்டது. அதற்கு பின்னால் என்னுடைய இந்த உங்கள் முதலமைச்சர் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம், இந்த திட்டத்தின் கீழே என்னுடைய நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு 15 கோடி ரூபாய் முதல் வேலை தான் 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள குடவாசல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு கலைக்கல்லூரிக்கு கட்டிடம் கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்டது. இன்றைக்கு கூட கணினியில் அப்படி தான் இருக்கிறது. இன்றைக்கு கூட அறிவிப்பு கொடுத்தார்கள், அது கணினியில் அப்படி தான் இருக்கிறது. அது நம்முடைய தொகுதிக்கே வந்துவிட்டது என்று நான் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் திருவாரூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல கட்டடம் கட்டுவதற்காக டெண்டர் கோரப்பட்டு விட்டது. 20/2/2024 அன்று டெண்டர் என்று கோரப்பட்டு விட்டது. அதனாலே தான் இன்றைக்கு அதனை தடுத்து நிறுத்த வேண்டும், என்னுடைய நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலேயே ஒதுக்கப்பட்ட நிதியை அங்கேயே கட்டடத்தை கட்ட வேண்டும், நன்னிலம் தொகுதிக்காக கொடுக்கப்பட்ட குடவாசல் பகுதி கல்லூரி குடவாசலே செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கையைத்தான் நான் இன்றைக்கு வலியுறுத்தினேன். அது மட்டுமல்லாமல் அது திருவாரூர் மாவட்டம் என்பது முதலமைச்சர் சார்ந்த மாவட்டம். எனவே முதலமைச்சர் இன்றைக்கு அவையில் இல்லை. முதலமைச்சர் இருந்தால் அவரிடத்திலும் இந்த கோரிக்கை வைப்பதற்காகத்தான் இன்றைக்கு நான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தேன். முதலமைச்சர் சார்ந்த மாவட்டத்திலேயே ஒரு தொகுதிக்கு இது போன்ற ஒரு அநீதி நடைபெறுகிறது என்பதை இன்றைக்கு அவையில் குறிப்பிட்டேன். அதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இடத்திலேயே வேறு தொகுதியில் தான் கட்டடம் கட்டப்படும் என்ற அவருடைய பதிலை சொல்லினார்கள். இது மிகப்பெரிய என்னுடைய தொகுதி மக்களுக்கு இழைக்கிற மிகப்பெரிய அநீதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.